பெட் பேரண்ட்ஸ் கிட்ட நான் ரெகுலராக பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, டாகை வந்து வாக்கிங்ன்ற பேரில் வந்து அவங்கள ஃப்ரீயாக வெளியில் விடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களே வெளியில் போயிட்டு பாட்டியெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இது எவ்வளோ அளவுக்கு வந்து கம்யூனிட்டி டாக்ஸையும் பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியுதா? உங்கள் டாக் ஹீட்டில் இருந்தால் கூட என்ன ஆகும்னா, கம்யூனிட்டி டாக்ஸோடு வந்து மேட் ஆயிடுவாங்க. அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்ட்ரீட்டில். இதில் வேறு அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் குட்டி போட்டு அவங்க வாழ்கிறதுக்குள்ளே அவங்க படுற பாடு இருக்குது பாருங்கள், சாப்பாடு இல்லாமல். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் டாகை வந்து எப்பவுமே நீங்கள் லீஷ் போட்டு கூட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, அவங்க வெளியில் போகும்போது அவங்க வந்து அபேண்டன்ட் ஆகிட்டாங்க, யாரோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டாக்ஸை வந்து கொண்டு போய் ஷெல்டர்லேயும் வச்சிடுறாங்க. நீங்கள் வந்து டாகை காணோம்னு தேடுறீங்க. இந்த இது யூஷுவலாக பல வருஷமாக நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டுங்க. அதே மாதிரி உங்கள் டாக் வந்து போய் இந்த கம்யூனிட்டி டாக்ஸ் கிட்ட சண்டை போடுறதுனால அவங்களுக்கும் அந்த கெட்ட பேர் வந்து கடைசியில் கார்ப்பரேஷன்காரங்க வந்து உங்கள் டாகை பிடிக்க மாட்டாங்க, அவங்கள தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்துருங்க. பெட் பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குங்க. நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போங்க. ஒரு 20 மினிட்ஸ் வாக்னால் நீங்கள் கூட இருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுங்க. அவங்கள என்றைக்குமே வெளியில் விடாதீங்க. அதே மாதிரி ஏதாவது ரோட்டில் வந்து பட்டாசோ இல்லை ஹாரன் சத்தம் கேட்டால் கூட அவங்க ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் டாக் என்ன தான் ட்ரெயின்டாக இருந்தாலும் பயன்றது எல்லா டாகுக்குமே இருக்க விஷயம். இந்த மாதிரி உங்கள் டாகை சேஃபாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுனால உங்கள் டாகும் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி டாக்ஸும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க.